அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அமெரிக்கா, ஈரான் அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நிலவரங்கள், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பதற்றமான சூழ்நிலைகளை தொடர்ந்து வரைபடங்களுடனும் அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜஸுடனும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் ஏற்படுகிற பாதிப்புகள், அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, இந்த யுத்தம் எதை நோக்கி நகர்கிறதுன்ற அடிப்படையில் நம்ம இப்போ பார்க்குறது சீசன் 3 பார்ட் நம்பர் 15 நம்ம பார்க்குறோம். நேற்று இரவு குர்திஷனுடைய நிலைகள் மீது கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான். எர்பில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் விமான நிலையத்தின் மீதும் திடீர் தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஈராக்கினுடைய பிரசிடென்ட் அங்கே விசிட் பண்ணி ரிட்டர்ன் வர்றதுக்கும் இதுக்கும் பெரிய காரணம் இருக்கிறதா என்றால் ஆம், மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கிறது. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? நேற்று இரவு அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மீது நிகழ்த்தியிருக்கிறது. ஈரானும் பதிலுக்கு அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் நிலவரங்கள் அனைத்தும் ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலாக உங்களுக்கு நேற்று கம்ப்ளீட்டாக என்ன நடந்தது, எங்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்றதை தொகுத்து வழங்க போகலாம். வாங்க நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஈராக்குக்கு போகிறோம். ஸோ ஈராக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்பு, நீங்கள் தரையிறங்கிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வரைபடத்தோடு ஆரம்பிச்சிடுறேன். என்ன காரணம், ஏன் நம்ம வரைபடத்தோடு பார்க்குறோம் அப்படின்னா, திடீர்னு இன்றைக்கி ஈராக்கில் இருக்கக்கூடிய முக்கிய 2 நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. ஒன்று, ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில் அப்படின்ற ஒரு அமெரிக்க நிலைகளையும், எர்பில் பக்கத்தில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒன்று இருக்குது, அந்த இடத்துலையும். இன்னொன்று வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஷ் நிலைகள் மீதும் தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. அதனால் எந்த பகுதியும் நம்ம ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனைக்கு வந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்தை நகர முடியும். இந்த வரைபடம் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் ஜூலை 14, 2026 2 PM ஜூலை 15, 2026 2 PM வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல். மிக முக்கியமாக பக்ரைனில் ஷேக் இஷா ஏர்பேஸ் மீதும், குவைத்தில் இருக்கக்கூடிய அல் சலீம் ஏர்பேஸும், ஜோர்டனில் இருக்கக்கூடிய ஹல்சாட்டி ஏர்பேஸ், இதை 3 தான் குறிவைத்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க. நேற்று இரவு பாதிப்புக்குள்ளான பகுதிகளை சேட்டலைட் இமேஜஸோடு உங்கள்கிட்ட காட்டியிருந்தேன். அதுவும் மேலே பாருங்கள், ஈராக்கில் நேற்று தாக்கல் நடத்தினாங்களான்னா, நேற்று மதிய வேளையில் திடீர்னு சந்தேகத்துக்கிடமாக ஒரு ட்ரோன் மட்டும் விழுந்திருக்கு. யார் அனுப்புனாங்கன்னே தெரியல. அது வந்து ஈராக் குர்திஷ் நிலைகள் மீது ஒரு ட்ரோன் விழுந்திருக்கு. பட் பொது வெளியில் தான் விழுந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு இப்போ நான் காட்டப்படுகிற பதிவுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு சில பதிவுகள் மாறி வரும். ஏன்னா நான் நிறைய வீடியோ டவுன்லோட் பண்ணதுனால அது கரெக்டாக மேட்ச் ஆகிருந்தால் நினச்ச அடிப்படையில் போடுறேன் நான். சப்போஸ் ஒரு சிலர் வந்து ரொம்ப நுணுக்கமாக வாட்ச் பண்ணுறவங்க, இல்லை இந்த வீடியோ பதிவு வந்து வேறு இடத்துல தாக்கல் நடத்தப்பட்டதுனாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். குர்திஷ் நிலைகள் அப்படின்னா, அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஷ் நிலைகள் மீதும், அமெரிக்காவுடைய பேஸ் மீதும், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மீதும் மற்றும் 3 இடங்களாக பிரித்து இந்த தாக்கல் நடத்தியிருக்காங்க. பட் பெரும்பாலும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மீது விழுந்த பதிவுகள் கிடைச்சிருக்கு, அடித்து மாதிரி எரிந்த பதிவுகள் கிடைச்சிருக்கு. மற்ற இடத்தெல்லாம் கொஞ்சம் சுட்டு வீழ்த்திட்டாங்க. பட் குர்திஷ் நிலைகள் மீது அடித்ததில் அஃபெக்ட் இருக்குது, அங்கே வந்து தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்குது. இந்த தாக்குதலை நம்ம வந்து 2 ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம். திடீர்னு ஏன் அமெரிக்கா நேற்று வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்ல, இந்த மாதிரி ஈராக் மீது தாக்கல் இன்னும் கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்றதுக்கும், அவர் கரெக்டாக ஈராக்கினுடைய பிரசிடெண்ட் அங்கே போயிட்டு விசிட் பண்ண வந்ததுக்கும் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஹெஸ்புல்லா மீது தடைகளை விதிக்கிறாங்க ஒன்று. 2வது, அங்கே ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது நாங்கள் தரைப்படை அனுப்பணும்னா விஷயம் இல்லை, எனக்கு விருப்பமான நபர்கள் தரைப்படை அவங்க உள்ளே போய் தாக்கல் நடத்தினா நான் ஒன்றும் தடுக்க போகிறதில்ல, அதுவே என் விருப்பம்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறார். அதாவது சுற்றி வளைச்சி கமலஹாசன் அவர்கள் சொல்கிற மாதிரி சொல்ல வரல. என்ன அவர் சொல்கிறதா புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கும். குர்திஷ் நிலைகள் எங்களுக்காக போனாங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகிறாங்கன்ற மாதிரி லைட்டாக ஒரு குழு கொடுத்துட்டாரு. அப்போ தரைப்படை வர போகிறாங்களான்றது. 3வது குழு என்னென்னா, இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய முக்கிய எண்ணெய் கிணறுலேருந்து, அதாவது கிர்க் அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து சிரியா வழியாக ஒட்டுமொத்தமாக கொண்டு போக விரும்புகிறாங்க. நீங்கள் அந்த கடல் வழியை அவாய்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பைப்லைன் கம்பெனியை தூக்குனது யாருன்னா அமெரிக்க நிறுவனங்கள் உள்ளே வராங்க. அதற்கான அக்ரிமெண்ட்டும் போயிடுச்சு. அப்போ முழுமையாக அங்கேருந்து அவாய்ட் பண்ணி இங்கே கொண்டு போகிறாங்க. போதாத குறைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வேறு நேற்று எழுதி பக்கமாக எழுதி தள்ளிட்டாங்க. இந்த மாதிரி அமெரிக்க படைகள் வந்து உள்ளே போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, கார்க் ஐலாண்டு தீவை கைப்பற்ற போகிறாங்க,
பயங்கர திட்டத்தில் இருக்கிறாங்க, பலே திட்டத்தில் இருக்கிறாங்க, அங்கே குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க, இங்கே பேசிக்கிட்டாங்க, எனக்கு எல்லாம் நான் தெரிஞ்சுட்டேன், எங்கள் மறு வைத்த நபர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க பக்கம் பக்கமாக எழுத. இது எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டாங்க ஈரான். அது இல்லாமல் ஐதுல்லா அலி காமேனி அவர்களுடைய இறுதி சடங்கின் போது கூட ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் ஒரு 3-4 குழுக்கள் உள்ள நுழைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஐஆர்ஜிசியுடைய நபர்கள் 7 பேர் இறந்து போயிருக்காங்க. பதிலுக்கு இவங்க தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த இடமே போர்க்களமாக இருந்தது. ஈராக்குடைய குர்திஷ் நிலைகள் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது என்று தொடர்ந்து நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அதனால் இந்த தாக்குதலை ஈரான் எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு வார்னிங் ஷாட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ கூட இன்னும் ஈராக்கில் இருக்கக்கூடிய ப்ராக்ஸி குரூப்ஸ் இன்னும் கையில் எடுக்கல. மேபி அவங்க இதுக்கப்புறம் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு மிஸ்கால்குலேஷனா? அமெரிக்கா தரைப்படையை ஈரானுக்குள்ளே அனுப்புகிறாங்களா அப்படின்னாங்கன்னா 100 இல்லை 1,00,000% கூட வாய்ப்பு இல்லை. அது என்னப்பா 1,00,000%ன்றீங்களா? அதெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. ஒன்று கார்க் தீவை கைப்பற்றுவாங்க, அவ்வளோதான். அதிகபட்சம் போனால் அதுக்கு வேணால் வீரர்கள் அனுப்புவாங்க. ஆனால் ஈரானுக்குள்ளார படை வீரர்கள் அனுப்புவாங்களான்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நேற்று ஜேடி வேன்ஸ் அவர்கள் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, சார் ஒரு நாட்டுக்குள்ளே படை வீரர்கள் அனுப்பி அந்த நாட்டை ரிஜிம் சேஞ்ச் பண்ணணுன்னா அப்ராக்சிமேட்டாக எங்களுக்கு 1,50,000 வீரர்கள் வேண்டும். இப்போ நாங்கள் 1,50,000 வீரர்கள் அனுப்பி அங்கே ரிஜிம் சேஞ்ச் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் கிடையாது. ஒன்றே ஒன்று தான், மக்கள் அங்கே விருப்பம் மாற்ற வேணும் அப்படின்னா கையை தூக்கிட்டோம், அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டோம், அவங்களுக்கு வேணால் நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். நாங்கள் ஒரு டீம் அனுப்புறதுன்றது வாய்ப்புகளே கிடையாது. அவங்க மிலிட்ரி அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்கிறார் அவர். அது இல்லாமல் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாக்குதல் நடத்தி வழிக்கு கொண்டு வரலாம், அவங்க அக்ரிமெண்ட்டுக்கு வந்துக்கிட்டால் போதும் அப்படின்ற அடிப்படையிலையும் தொடர்ந்து அந்த கடலோர பகுதியில், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் கடலோர பகுதியில் டே டு டே, இன்றைக்கி நேற்று முந்தானேத்து 10% தாக்குதல்னால் அடுத்த 10%, அடுத்த மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள செயலிழக்க வைக்கிறாங்க அந்த ஏரியா. அதுதான் அவங்களுடைய இலக்காக இருக்குது. ஜேடி வேன்ஸுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தும் போது அதை கெடுக்கிறதுக்குன்னே சில பேர் திட்டமிட்டு காணப்படுறாங்க. நாங்கள் இந்த போரை நிறுத்தணும், பேச்சுவார்த்தையில் நிறுத்தணுன்றது தான் எங்களோட பிரதான நோக்கம். ஆனால் இந்த போரை காலவரையின்றி தொடக்குவதற்கு எங்கள் நாட்டுக்குள்ளாரையே ஒரு சில இஸ்ரேல் ஆதரவாளர்களை ஃபண்டு கொடுத்து பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்கு மாற்றிருக்கிறாங்க. இதுக்கு இஸ்ரேல் முழுமையாக பொறுப்பேற்கணும். போருக்கு ஆதரவாக அமெரிக்கர்களின் கருத்தை திசை திருப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நேரடி குற்றச்சாட்டை வைக்கிறாரு அமெரிக்காவோட துணை அதிபர் இஸ்ரேல் மீது. இது முழுக்க இந்த வார் இப்போ தொடங்கினது கூட இஸ்ரேல் தான் காரணம் அப்படின்றார். அப்போ அவரோட பேச்சில் என்ன தெரியுதுன்னா, ஐயா இந்த யுத்தத்துக்கு நாங்கள் தயாராக இல்லை, தெரியாமல் நாங்கள் ஆரம்பித்து வச்சுட்டோம், இப்போ இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல, ஆனால் நாங்கள் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி தடுமாறுறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். தடுமாறுறாங்க மீன்ஸ் இந்த இடத்துல இப்போ கையெழுத்து போட்டுட்டு அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு அதில் அமெரிக்கா அதில் எஸ்கேப் இது. ஆனால் அவங்களும் விடாகொண்டன் கொடாகொண்டன் மாதிரி அதை கையெழுத்து போட மாட்டேன்றாங்க. தொடர்ந்து அமெரிக்க நிலைகளை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதற்கு முன்பு அமெரிக்கா ஈரானை தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு அவங்க அமெரிக்க நிலைகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்னாலும் சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி தாக்கல்லாம் நிகழ்த்தலை இல்லையா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பப்ளிக் ஒப்பீனியனை வச்சு ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி இதற்கு நிச்சயம் இஸ்ரேல் பதில் சொல்லணுன்ற மாதிரி சொன்னாங்களா? சரி, அவர் ஏன் இந்த அளவுக்கு காண்டா பேசியிருப்பார் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இது மாதிரி தொடர்ந்து நம்ம இஸ்ரேலுக்கு நிறைய உதவி பண்ணிகிட்ருக்கோம், தன்னை மீறி உதவி பண்ணுறோம், நம்ம டேக்ஸ் மணி தான் தொடர்ந்து அவங்க ஈரான் மீது தாக்கல் நடத்துறதுக்கு, அதனால் கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாமா, ஆயுதங்களுக்கான அந்த உதவிகளை மீது எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக 314, இஸ்ரேலுக்கு எதிராக 104, கிட்டத்தட்ட எல்லாருமே ஒன்று சேர்ந்து போட்டிருக்காங்க. அப்போ வெறும் 104 பேர் தான் அங்கே இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு. 314 பேர் அதெல்லாம் இல்லை, இஸ்ரேலை நம்ம காப்பாற்றாமல் வேறு யாரை காப்பாற்றுறது, இஸ்ரேலுக்கு ஆதரவாக அப்போல்லாம் முடியாது, அபாலிஷ் ஒட்டுமொத்தமாக ஆயுதங்களை கொடுக்கலாம் முடியாதுன்ற மாதிரி போட்டாங்க. அப்போ அதில் அவருக்கு பெரிய டென்ஷனாக தான் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் நான். இன்னொன்று கூட, பென்குரியன் விமான நிலையத்தில் அமெரிக்கானுடைய ரீஃபில்லிங் டேங்கர் நிறுத்தக்கூடாதுன்ட்டு இடையில் அந்த பிரச்சனையில் பெருசாக தீர்மானம் கொண்டு வந்தாங்க. பார்த்தா ஒரு 60% மேலே போயிடுச்சு, 40% தான் இருந்தது. ஒரு 2 நாள் முன்பு கூட உங்ககிட்ட சொன்னேன். கரெக்டாக நேற்று அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க.
தொடர்ந்து அமெரிக்காவோட ரீஃபில்லிங் டேங்கர்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அதனால் இந்த யுத்தம் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் உள்ளே வந்தது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கலைச்சிடுவாங்க, சீர்குலைச்சிடுவாங்க அப்படின்னு அமெரிக்கா பயப்படுறாங்க. என்ன இப்போ நினச்சி பாருங்கள், இஸ்ரேல் உள்ளே வந்திருந்தால் இது மாதிரி வந்து தொட்டு தொட்டு தாக்கல் நடத்தியிருப்பாங்களா எந்நேரம்? என்ன அந்த எல்லை பகுதியில் டெய்லியும் டைம் படி நேராக தாக்கல் நடத்தியிருப்பாங்களா எந்நேரம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அதனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, போச்சு இது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தை கொண்டு வந்துடலாம்னு நினைக்கும் போது இஸ்ரேல் முழுமையாக இந்த யுத்தத்திற்கு உள்ளே நுழையக்கூடாது என்பதில் அமெரிக்காவோட துணை அதிபர் ஜேடி வேன்ஸோட முழுமையான விருப்பமாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் அங்கே காத்து கொண்டிருக்கிறது, எப்பொழுது நம்ம உள்ளே நுழைவோம், சப்போஸ் ஒரே ஒரு சின்ன ராக்கெட்டாவது விழுந்து நம்ம பகுதியில் ஈரான்லேருந்து வந்து விழுந்து விடாதா அப்படின்ற கோணத்தில் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இது ஒரு சான்ஸாக பார்க்குறாங்க, உள்ளே பூந்து மறுபடியும் தெஹ்ரான்லேருந்து முழுமையாக அழிப்பதற்கு. ஏன்னா இன்டீரியரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிக்கிறதுல இஸ்ரேல் ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறாங்க. இதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து எந்தெந்த பகுதியில் தாக்குதல் நிகழ்த்தினாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த வரைபடம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, தொடர்ந்து 12ஆம் தேதி இருந்து பெரிய அளவுக்கு உளவு விமானங்களும் சரி, ரீஃபில்லிங் டேங்கரும் சரி, ஈரானை முழுமையாக நோட்டம் கொண்டு இருக்கிறது. ஈரானை நோட்டம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர்லேருந்து எல்லாமே முழுமையாக பாதுகாத்துட்டு இருக்காங்க. இஸ்ரேலினுடைய பக்கத்துலேயும் சரி, இந்த பக்கம் கீழேயும் சரி, இந்த அளவுக்கு வேவு பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வேவு பார்த்துட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். தொடர்ந்து கப்பல்களுடைய இயக்கங்களும் எல்லாமே என்ன, ஏன் இது எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா, ஒரு தாக்கல் நடத்தும் பட்சத்தில் முழுமையாக இதை வாட்ச் பண்ணால் மட்டும்தான், மொத்தமாக கண்மூடித்தனமாக அடிக்க மாட்டாங்க. ஒன்று, இன்னொரு வரைபடத்தையும் நான் உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன். இது நேற்று முழுவதும் 7 மணி நேரம் மாரத்தான் தாக்குதலில், அது இல்லாமல் நைட்டு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே தாக்கல் நடத்தினாங்க. இதில் அவங்க பிரதானமாக குறி வைக்கிறது வந்து பந்தர் அப்பாஸை குறி வைக்கிறாங்க. கிரேட்டர் டனப், இந்த கிரேட்டர் டனப்பை வந்து குறி வைத்திருக்கேன். அது என்ன காணும்னு இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். அப்புறம் இந்த சிஸ்தான் பலுஜிஸ்தான் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தொடர்ந்து இன்றைக்கும் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க, அந்த பாகிஸ்தானுக்கு இந்த பக்கம். அப்புறம் சபகர் போட்டு குறி வைத்திருக்காங்க. இங்கே குவைத்துக்கு பக்கத்தில் ப்ளூ கலருக்கு மேலே குவைத்து ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் பாருங்கள், அஸ்வாஸ், அந்த அஸ்வாஸ் பகுதி நோட் பண்ணிக்கோங்க. நேற்றும் அடிச்சிருக்காங்க, இன்றைக்கும் அடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த பர்ஷியா கல்ஃபுக்கு மேலே ஷிராஸ் என்ற ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் பெரிய அளவுக்கான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்குது. இப்போ அது இல்லாமல் தொடர்ந்து அமெரிக்காவுடைய ரீஃபில்லிங் டேங்கர், அமெரிக்காவுடைய ஏர்லி வார்னிங் சிஸ்டம் AWACS வந்து தொடர்ந்து வட்டமிட்டே இருக்குது. அமெரிக்காவுடைய சென்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்று நாங்கள் கிரேட்டர் டனப் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரேட்டர் டனப் ஐலாண்டை நாங்கள் தொடர்ந்து பெரிய ஒரு தாக்குதல், ஏன்னா அது காலங்காலமாக 1971 UAE கிட்டேருந்து ஈரான் இல்லீகலாக பிடிச்சிக்கிட்டாங்க. அது UAE எங்ககிட்ட கேட்டதன் அடிப்படையில் அங்கே அவங்க மிலிட்ரி பேஸிலிருந்து எல்லாத்தையும் நிறுவி வைத்திருக்காங்க. இல்லீகலாக பிடிக்கப்பட்ட ஒரு தீவுக்கு, UAE தீவுக்கு இவங்க உரிமை கொண்டாடலாம். அதனால் நாங்கள் கிரேட்டர் டனப்பை வந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு தாக்குதலாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் முழுக்க அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம்ஸ், அங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர்ஸ், IRG சர்வீஸ் சென்டர் எல்லாத்தையும் நாங்கள் முழுமையாக அழித்து அந்த தீவை UAE கிட்ட ஒப்படைக்கிறது தான் எங்களோட வேலை அப்படின்னு அமெரிக்காவுடைய சென்கம் அட்மிரல் பிராட் கூப்பர் அவர்கள் இன்றைக்கி வெளிப்படையான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் இவங்க நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதலில் பந்தர் அப்பாஸ், அஸ்வாஸ், கொனராக், ஷெபகர், கர்மான், அப்புறம் வந்து தெஹ்ரானில் இன்றைக்கி காலையில் பார்க்க முடிஞ்சது. சிரிக் என்ற பகுதியிலும் புஷீர் என்ற பகுதியிலும் செமான் ப்ராவினன்ஸ் மற்றும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தாக்குதலை விரிவுபடுத்தியிருக்காங்க. நேற்று வரைக்கும் அந்த எல்லை ஓரத்தில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் இன்று செபகர் போட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே பறந்து விரிந்த தேசம். ஒவ்வொரு பகுதியும் ஒரு குண்டோட இம்பாக்ட் வந்து அதிகபட்சம் எவ்வளோ இருக்கும், ஒரு 100 அடி இருக்குமா, பட் ஃபுல்லாக அஃபெக்ட் இருக்காது. அடுத்த அஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் தள்ளி அடிப்பாங்க. அதுக்கு அடுத்த ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் பெரிய அளவுக்கான ஒரு போர்ட் இருக்கும். ஒரு சின்ன குண்டு அடிக்கிறதுனால ஒரு 10 கிலோமீட்டரில் எவ்வளோ இம்பாக்ட் கொடுக்கும், புகை வரும், பாதிப்படையும், முழுமையாக ஆறாது. அதனால் ஈரான் மீது நடத்தப்பட தாக்கல் ஒரு நாளைக்கு இவ்வளோ, அடுத்த நாள் அப்படி கொண்டு போகிறாங்க. அதனால் செபகர் போர்ட்டை வந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமான தாக்குதலை பார்க்க முடியுது. இரவும் அடித்தாங்க, மறுபடியும் அதிகாலையில் அடிக்கிறாங்க. அஸ்வாஸ் பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா,
அமெரிக்க தரப்பில் 92 ஆர்ம்டு டிவிஷன் அந்த இடத்துல இருக்குது. 92 ஆர்ம்டு டிவிஷன் இல்லாமல் T-72 டேங்க், அதாவது ஈராக்கினுடைய எல்லை பகுதியிலிருந்து உள்ளே நுழைஞ்சாங்கன்னா அதை தடுப்பதற்காக ஈரானுடைய இராணுவ டேங்குகளும் அங்கே ஒரு கன்வென்ஷனல் கிரவுண்டு பவரே பெரிய அளவுக்கு நிலைநிறுத்தியிருக்காங்க. அந்த கிரவுண்ட் பவர் மீது தான் நாங்கள் தாக்கல் நடத்தணும். அதாவது அஸ்வாஸில் இருக்கக்கூடிய குசஸ்தான் ப்ராவினன்ஸ், அந்த குசஸ்தான் ப்ராவினன்ஸில் ஈராக்கினுடைய பார்டரில் நாங்கள் பெரிய அளவுக்கு அடிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த அஸ்வாஸ் பகுதியை பலவீனப்படுத்தும் பட்சத்தில் குர்திஸ்தான் உள்ளே வர முடியுமான்ற கோணத்தில் அடிச்சிருக்காங்களா அப்படின்ற நம்ம இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். ஆனால் அதே அஸ்வாஸ் பகுதியில் ஈரான் என்ன குற்றச்சாட்டு சுமத்துறாங்கன்னா, எங்களுடைய கேன்சர் சென்டர் ஒன்று இருந்தது, அந்த கேன்சர் சென்டர் மீது அடிச்சிட்டாங்க. பேக்கி கேன்சர் சென்டர், இந்த கேன்சர் சென்டரில் தாக்கல் நடத்துனதில் பெரிய பாதிப்புகள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டை வந்து நாங்கள் மாற்றிருக்கிறோன்றாங்க. அப்போ 2 வகையான குற்றச்சாட்டுகள். ஒன்று அங்கே நகி அட்டாக் மிலிட்ரி ஹே, அங்கே ஹாஸ்பிட்டல் ஹே. இந்த 2 ஹேக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியுது. 2 பதிவுகளுமே கிட்டத்தட்ட கிடைக்கிறது. முதல் முறையாக தெஹரன் மீது கை வைத்திருக்கிறாங்களா அப்படின்ற கோணத்துலையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா தெஹரன்லேருந்து வான் தடுப்பு சாதனங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப மாதத்துக்கு அப்புறம், பிப்ரவரிக்கு அப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ எங்கள் இந்த வருஷம் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ண இந்த தாக்குதல் நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் வான் தடுப்பு சாதனங்கள் பெரிய அளவுக்கு இயங்கிட்டு இருந்ததும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இவங்க என்ன நினைக்கிறாங்க, அமெரிக்கா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய வந்து அண்டர் டனலில் வந்து வைத்திருக்காங்க. அந்த கடலோர பகுதியை ஃபுல்லாக வந்து அண்டர் டனலில் வச்சிட்ருக்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சி தான் நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம். அந்த அண்டர் டனலில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் தாக்கல் நடத்தினா மட்டும்தான் அவங்கள செயலிழக்க முடியுன்றதில் இந்த தாக்குதலை அடுத்தடுத்து தீவிரப்படுத்துகிறாங்க. டே டு டே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழையிறாங்க. பட் தெஹ்ரானில் எந்த இடத்துல அடித்தாங்க, மேபி ஐஆர்ஜிஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அடித்தாங்களான்னா இல்லை, அதுக்கு வாய்ப்புகள் பெருசாக இல்லை. அவங்க அமெரிக்கா அந்த எய்மிலே இல்லை. ஆனால் ஏன் திடீர்னு தெஹ்ரான் வான் தடுப்பு சாதனங்கள் செயல்பட்டுருக்கு, திடீர்னு அந்த பக்கம் ஏவுகணைகள் போனதாகவும் சொல்கிறாங்க. பார்க்கலாம், அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். நான் கார்க்கு தீவிலிருந்து ஒரு ஆயில் ஃபில் பண்ணி கரோக்கோ ஃப்ளாக்டு எம்டி பெல்மா அப்படின்ற ஒரு கப்பல் கிளம்பி வந்திருக்கு. வார்னிங் கொடுத்தும் போகலை, தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது அமெரிக்கா. இப்படி தானே ஈரானும் பண்ணுறாங்க. ஈரான் பண்ணும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, அதில் சிவிலியன்ஸ் பயணம் பண்ணுறாங்க, அவங்க பாதிப்பருமா, நீங்கள் தாக்கல் நடத்தலாமா, இது சர்வதேச சட்டத்தை மீறுற மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா அமெரிக்கா? இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோ வெளியிட்ருக்கீங்க. வீடியோ வெளியிட்டு தொடர்ந்து நாங்கள் அந்த ஏரியாவில் தாக்கல் நடத்திட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது பார்க்கலாம். நம்ம மெயினாக அவங்களுடைய ரேடார் சிஸ்டத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் டனலையும் அழிச்சிட்டு வரோம் அப்படின்றதுலையும், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இருக்கக்கூடிய முழு டனலையும் அழிக்க முடியுமா அப்படின்றது தெரியல. ஆனால் பெருசாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றது பார்க்க முடிகிறது. அடுத்தது பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸில் வந்து அகமத் ரீசா போலீஸ் போஸ்ட் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒரு போலீஸ் செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. ஒரு பாகிஸ்தான் வழியாக எதாவது ட்ரை பண்ணுறாங்களா, திடீர்னு ஏன் வந்து அந்த சிஸ்டான் பலுச்சிஸ்தான் பகுதியில் தொடர்ந்து 3 நாளாக அடிக்கிறாங்களே, எங்கேயோ அடிக்குதுங்க. அந்த இடத்துல போலீஸ் போஸ்டெல்லாம் அடிச்சிருக்காங்க. வேறு ஏதாவது பாகிஸ்தான் உள்ள ஏதாவது உள்ளே போந்து அப்படி வாய்ப்புகள் இருக்குமோ பார்க்கலாம். நம்ம இன்னும் ஒரு 2-3 நாளில் மறுவைத்த நபர்கள் ஏதாவது சொல்லுவாங்க. பட் என்னென்னா, முதல் முறையாக குவைத்திலிருந்து ஏடிஎஸ்இஎம்எஸ் மிசைல்ஸும் HIMARS வந்து தாக்கல் நடத்தப்பட்டதாக பதிவுகள் சொல்லியிருக்காங்க. அதாவது குவைத்திலிருந்து ஈரானை நோக்கி தாக்கல் நடத்திருக்கு. அப்போ குவைத் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அல்சட்டி ஏர்பேஸ் ஜோர்டன் வந்து இன்றைக்கி நடத்தப்பட்ட தாக்குதல் நேரடி தாக்குதலாகவே பார்க்க முடிகிறது. பந்தர் அபாஸ் பகுதியில் MQ-9 ரீப்பர் ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்ற பதிவுமே வந்து போடுறாங்க. அமெரிக்காவுடைய 5th ஃப்ளீட்டு, அதாவது பக்ரைனில் இருக்கக்கூடிய 5th ஃப்ளீட் இருக்குல்ல, ரொம்ப லோ ரேஞ்சு ட்ரோனும் லோ ரேஞ்சு மிசைல்ஸ் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. டைரக்ட் அஃபெக்ட் இது எல்லாமே ஜோர்டன் மீது அடிச்சிட்டாங்க, அங்கே இங்கே அடிச்சிட்டாங்க. இதுக்கும் அதே தான். அமெரிக்கானுடைய ஏர்பேஸ் அப்படின்னா சும்மா ஏதோ கொஞ்சம் பகுதி இருக்குது, அடித்தோடனே பாதிப்பு அப்படிலாம் கிடையாது. அங்கேயுமே வந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருக்கும். அதெல்லாம் ஒரு பகுதி அடிக்கிறாங்க, பாதிப்பு வருது, புகை மண்டலம் வருது. புகை மண்டலம் வந்தவொடனே பெருசாக பாதிப்புனா அவ்வளோ சீக்கிரம்லாம் இருக்காது. அது ஈரானுக்கும் பொருந்தும், அது அமெரிக்காவுக்கும் பொருந்தும். இட் வில் டேக் டைம்ன்ற மாதிரி தான் போகும். இது ரொம்ப நாள் அடித்தா மட்டும்தான் இதுக்கான ரிசல்ட் வந்து பெருசாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். பக்ரைனில் வந்து 2லிருந்து 3 பேர் பக்கம் கொல்லப்பட்டதா சொல்கிறாங்க. இந்த கடினமான சூழ்நிலையில் அமெரிக்கா போர்க்கால அடிப்படையில் சவுதி அரேபியாவுக்கு 1.96 பில்லியன் வெப்பனும், அங்கே
குவைத்துக்கு வந்து 484 மில்லியன் வெப்பனும் வந்து எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒப்புதலை கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியா தான் அமைதியாக இருக்கிறாங்களே. ஈரான் எல்லாத்தையும் மீது கை வச்சாங்க. இது வரைக்கும் சவுதி மீது கை வச்சுருக்காங்களா? இல்லை. ஹவுதிகளை கூட சமாதானப்படுத்தி வச்சுருக்காங்களாம் ஈரான். ஏப்பா கொஞ்சம் அமைதியாக இருப்பா, அந்த பிரச்சனையில் கொஞ்சம் அமைதியாக இரு, அடிக்காதன்னு சொல்லிட்டாங்களாம் நேற்று தான். அதனால தான் பிரச்சனை அமைதியாக இருக்கான். ஈரான் கொஞ்சம் உள்ளே வந்து கொஞ்சம் ஹோல்டப் பண்ணு, விமானம் தானே விடல, பயணிகள் விமானம் தானே, இந்த பிரச்சனை முடிஞ்சால் நான் பேசி கொடுத்துட்றேன், கொஞ்சம் ஹோல்டப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், அதனால தான் ஹவுதிகள் கொஞ்சம் அடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு ஒரு மாதிரி வீரவசனம்லாம் விட்டாங்க, ஒரு ட்ரையும் பண்ணாங்க. இவங்களும் பாகிஸ்தான் நேற்று கூட அமெரிக்கா போயிட்டுலாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க சவுதி கிட்ட. உள்ளே போதுங்க, அடி முடிங்க, நாங்கள் வரோன்னு. சரி, அது கை வச்சோம்னா பிரச்சனை தான். இருக்கிற சவுதியினுடைய எண்ணெய் கிணறுகள்லாம் கொஞ்சம் அடி வாங்கிட்டோம். ஏன்னா என்னதான் வான் தடுப்பு சாதனங்கள் அவன் 10 அனுப்புனாங்கன்னா 9 சுற்றும், இது 1 அடிக்குது பற்றியா, எண்ணெய் கிணறு காலி ஆகிடும். அது அணைக்கிறது முடியாமல் போயிடும். அரம்கோ எண்ணெய் ஒன்றா பெருசாக பாதிக்கப்பட்டுரும். அதனால் மேபி ஹோல்டப் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக விட்டு வச்சுருக்காங்க. இந்த ட்ராமாவில் அவங்க இன்னும் என்ட்ரி ஆகலை. ஈரான் 2024 டிசம்பர்லேருந்து பிடிக்கப்பட்ட அமெரிக்கர்களை தவறாக நாங்கள் பிடிச்சி வச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு சில கோரிக்கையின் அடிப்படையில் விட்டுருக்காங்களாம். இதே ஸ்லீப்பி ஜோ பைடன் இருந்தால் தூங்கி கொரட்டை விட்டுருப்பாரு. ஆனால் நான் அப்படி கிடையாது, பிரித்து மேஞ்சு இந்த தாக்குதலில் கூட அவங்க விட வச்சுருக்காங்கன்றதை, இதுதான் என்னோடய டேலண்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அமெரிக்கானுடைய இராணுவ வளர்ச்சிக்காக இன்றைக்கி தான் பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க இல்லையா. அது என்னென்னா 1 ட்ரில்லியன், இதுதான் ஃபஸ்ட் டைம் அமெரிக்காவோடைய மிலிட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது தொடர்ந்து நெக்ஸ்ட் இயர் வந்து 1.5 ட்ரில்லியன், மிகப்பெரிய வரலாற்றிலே முதல் முறையாக இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுவும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிலிட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேலை வாய்ப்புகள் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்லீப்பி ஜோ பைடனால், நீங்கள் கிடையாது. அவருங்க ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை ஆரம்பித்து வச்சார். கரெக்டாக நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்க, அதுக்கான ஆயுதங்களை கொடுத்துட்டீங்க. உங்களால் முடியல, இப்போ ப்ரொடக்ஷன் யூனிட்டு சப்மிட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வளர தான் செய்வீங்க. 1.5 ட்ரில்லியன் எந்த அளவுக்கு வளருதுன்றதை பார்க்கலாம். அதே சமயத்தில் நேற்று ஹெஸ்புல்லானுடைய நிலைகள் மீது சதன் லெபனானில் தொடர்ந்து ஹெஸ்புல்லாக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியில் தொடர்ந்து இஸ்ரேல் ட்ரோன் தாக்கல் நடத்திட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்படியே ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க 10 டார்கெட்டு காசாவும் லெபனான்லேயும் கரெக்டாக அடிச்சுட்டே இருக்கிறாங்க ட்ரோன் மூலிமா. எப்போ இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 உயிர்கள் கொல்லப்பட்டு தான் இருக்குது. காசாவில் இன்றைக்கி என்னப்பா இன்றைக்கி லிஸ்ட் எடுத்தியா, ஐயா இன்றைக்கி கொஞ்சம் பெண்டிங் இருக்குங்கய்யா, சீக்கிரம் அடிச்சுட்டு எனக்கு லிஸ்ட்டு கொண்டு வா அப்படின்னு லிஸ்ட்டு. அந்த பக்கம் இன்றைக்கி என்னப்பாச்சு, சதன் லெபனான்லாம் அடிச்சுட்டப்பா, முடியுதுங்க தான், முடிச்சு கொண்டு வா, சீக்கிரம் லிஸ்ட்டு கொண்டு வா அப்படின்றாங்களா. அந்த மாதிரி இருக்கிறாங்க இப்போதைக்கு. ரொம்ப இல்லைனா இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தோன்னா ஹெஸ்புல்லாவும் பழையபடி இல்லை. இப்போ முன்னெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக ஏவுகணைகள்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க, அப்படி நிசப்தமாக இருக்கிறாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. அந்த ஒரு மாற்றத்தை பெரிய அளவு இந்நேரம் இந்த யுத்தம் தொடங்கின உடனே வந்திருக்கும்ல, எதுவுமே வரல, ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. இது வந்து கூடுதல் சிறப்பு. ஒருவேளை ஹெஸ்புல்லாவை கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கடி கொடுத்துடுவாங்களா, ஒருவேளை சிரியாவையும் அந்த பக்கம் ஈராக்கையும் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக திருப்பி விடுறாங்களா, பல கோணங்களில் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, வீடியோ நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். அர்ஜென்டினாவுடைய மேட்ச் பெரிய அளவுக்கு ஒரு சூப்பர் மேட்சாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஆட்டம் வந்து 80 நிமிஷம் வரைக்குமே, 80 இல்லை 78 நிமிஷம் வரைக்குமே ஃபஸ்ட்டு கோல் யூகே தான் போடுறாங்க. கொஞ்சம் அர்ஜென்டினா ஃபேன்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் ஏக்கமாக தான் இருந்தாங்க. அப்புறம் 86வது நிமிஷம் இல்லை 82வது நிமிஷத்தில் ஒரு கோலும், கரெக்டாக 88வது நிமிஷத்தில் ஒரு கோல். எப்போவுமே இந்த கடைசி 10 நிமிஷம் தாங்க பயங்கரமாக ஒரு மாதிரி ஜம்ப் ஆகுறாங்க. அப்படியே அர்ஜென்டினா ஃபுல்லாகவே வந்து பூஸ்ட் ஆகுறாங்க. எல்லா மேட்சும் நான் கடந்த மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா எகிப்துலையும் இதே ஒரு சூழ்நிலை தான். அந்த எகிப்து கூட மோதும் அர்ஜென்டினாவுடைய வெற்றியை வந்து எங்கே கொண்டாடுறாங்களோ இல்லையா, டெல்லவியூவில் கொண்டாடி தீர்த்துட்டாங்க இஸ்ரேல். அர்ஜென்டினாவில் மிகப்பெரிய கொண்டாட்டம், பங்களாதேஷில் கொண்டாட்டம், இங்கே நம்ம கொல்கத்தாவில் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம், எல்லா ஏரியாவிலும் கொண்டாடுறாங்க. பட் யூகே வீரர்களுக்கு தான் திண்டாட்டம். பட் இதுலேயும் நிறையா ரிகீடு பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க. அது வழக்கமாக எல்லா மேட்சிலுமே கான்செப்டாக சொல்லப்படுகிற விஷயங்கள். ஆஃப் சைடை வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே தாங்கிறாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் அர்ஜென்டினா பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் மூர்வமாக நடந்துக்கிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வருது. இன்னொரு பதிவு பார்த்திங்கன்னா, அது கெனடானுடைய வைல்டு ஃபயர், அதாவது காட்டு தீ 148 இடத்துல தொடர்ந்து ஃப்ரான்ஸை கலங்கடித்த இந்த காட்டுத்தீ கெனடாவை முடித்து கட்ட போகிறதுன்றாங்க. பரவிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பரவிடுச்சு, அணைக்க முடியல, அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை. இது கெனடா வரலாற்றில்
மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்றாங்க. பயம் என்னன்னா, இப்போ அமெரிக்காவுக்கு நம்ம பகுதியிலும் வந்துருமா அப்படின்ற ஒரு பயம் பார்க்குறாங்க இப்போ. அதாவது நார்த் வெஸ்டர்ன் மோனிட்டோரோன்னு சொல்லுவாங்க. அங்கே ஆரம்பித்த கிட்டத்தட்ட 148 ஆக்டிவ் ஃபயர் இருக்குது. தொடர்ந்து புகை மண்டலங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இது மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் பெரிய அளவுக்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. தொடர்ந்து தனி நாடுக்கான கோரிக்கைகளை தெளிவாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஆஷிப் முனீர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தானும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மக்களை கிட்னாப் பண்ணி தேவை வந்தால் கொண்டுட்டே இருக்கிறார். இன்னசென்ட் சிவிலன்ட்டு தாக்கல் நடத்துகிறாங்கன்ற போர்வையிலும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் வார ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால் இதில் நான் அவாய்ட் பண்ணுறேன். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, அதையும் கவர் பண்ணுங்கன்றங்க. இல்லை, அதுக்குன்னே நம்ம ஆர்கேவில் சொல்கிறோம் நம்ம. அதனால் நம்ம அதில் டீட்டெயில் அதில் மிஸ் ஆனதாக உங்களுக்கு இரவு பதிவில் ஒரு சில தகவல்கள் நான் சொல்லுவேன் நான். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.